ஏழைகள் வெம்பாடுபட்டு சேர்த்து வைத்திருக்கும் குண்டுமணி தங்கத்திற்கு கூட தூண்டில் போடும் மோடி அரசு. இந்தியாவில எது நடக்கினாலும் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றணும். அந்த காப்பாத்துறது யாருன்னா சாமானிய மக்கள் தான். கண்டிப்பாக தொழில் அதிபர்களோ கார்பரேட் முதலாளிகளோ இல்ல நில உடைமையாளர்களோ இதற்கு பொறுப்பு கிடையாது. சாமானியர்கள் தான் பொறுப்பு. இதுதான் அரசு. நம்ம இந்த அரசு தான் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசா யார் இருந்தாலும் அவருடைய பார்வை எப்பொழுதும் இந்திய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் மக்களே தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தை நீங்க பார்க்கலாம். அங்க உடுத்தப்பட்ட உடைகள்லாம் பல லட்சங்கள். அதே போல அங்க சீர்சனத்தின்னு சொல்ல கொடுக்கப்பட்டதெல்லாம் பல்லாயிரம் கோடியில கொடுக்கப்பட்டிருக்கு. இது அனைத்தும் மக்களுக்கு முன்னாடிதான் நடக்குது. அது ஒரு மாத கால கோலாகலமா நடக்குது. தங்கம் வாரி இறக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த இன்விடேஷன் பத்திரிகை தராங்கள, கல்யாண பத்திரிகை, அந்த பத்திரிகை கூட தங்க இலைகள் பறிக்கப்பட்டு வெள்ளி சிலைகள் வைக்கப்பட்டு அந்த பத்திரிகை ஒரு பெரிய பொக்கே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இதுக்கு இவ்வளவு தங்கமாச்சுன்னு பெருமையா அவங்க பத்திரிகை வெளியிடுறாங்க. இது எதுவும் ஒன்றிய அரசையோ மாநில அரசு எந்த பிரச்சனையும் உட்படுத்தல. அதற்கு முன்வரை தங்கத்தின் முதலீடு செய்து கொண்டிருந்த பெரும் முதலைகள், கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்றதை குறைச்சிட்டு அதற்கு பதிலாக தங்களுடைய பணங்களை கொண்டு போய் கச்சா எண்ணெயில முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி முதலீடு பண்ண என்னாச்சுன்னா தங்கத்தோட விலையில சரிவு ஆரம்பிக்குது. மோடி தலைமை அரசு மக்களை மிக நெருக்கமாக அணுகிருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க தங்கத்தை வீட்டுல முடக்கி வைக்கிறதுங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு. அதானி அம்பானி தங்கத்தை சேர்த்து வச்சுக்கலாம், அதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்காது. டாடா பிர்லா சேர்த்து வைக்கலாம், அதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்காது. அதே போல வேற ஏதாவது பெரும் முதலாளிகள் சேர்த்து வச்சுக்கலாம். இவர்கள் எல்லாம் தங்கத்தை கொண்டு சென்று வங்கிகளில் இந்திய அரசு வசம் ஒப்படைத்தாலே போதும், இந்தியாவின் பொருளாதாரம் மீண்டும் மீண்டெழும். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் இப்படின்னு ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு, அதாவது மோடி தலைமையிலான பாஜக அரசு 2015 வெளியிடுகிறது. இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றணும். ஏன்னா பொதுவா அப்படிதானே சொல்லுவாங்க, இங்க இந்தியாவில எது நடக்கினாலும் நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றணும். அந்த காப்பாத்துறது யாருன்னா சாமானிய மக்கள் தான். கண்டிப்பாக தொழில் அதிபர்களோ கார்பரேட் முதலாளிகளோ இல்ல நில உடைமையாளர்களோ இதற்கு பொறுப்பு கிடையாது. சாமானியர்கள் தான் பொறுப்பு. இதுதான் அரசு. நம்ம இந்த அரசு தான் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசா யார் இருந்தாலும் அவருடைய பார்வை எப்பொழுதும் இந்திய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் மக்களே தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை நேரு காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பிரிட்டிஷார் காலத்துல இதுதான் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அந்த வகையில 2015 கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருது. அதுக்கு முதன்மை காரணம் என்ன, உலகிலேயே அதிக அளவுக்கு தங்கம் இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் இந்திய பொருளாதாரத்தின் உடைய முதலீடாக மாறுகிறதானா? அப்படி மாறுறதில்ல. பெரும்பாலும் அது வீடுகளில் முடங்கி விடுகிறது. அந்த வீடுல தங்கம் முடக்கப்படுறதுனால அந்த முதலீடு பல்கி பெருகாம என்ன வாங்கி வச்சாலும் அது அப்படியே இருக்குது. இதனால இந்திய பொருளாதாரம்ங்கிறது ஒரு வீட்டுக்குள்ள போய் முடங்குறதுனால இந்தியா தள்ளாடி போகுதுன்னு 2015 மோடி அரசு அறிவிச்சு கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம்னா ஒண்ணும் கிடையாது. முன்னாடி நீங்க தங்கத்தை பாத்தீங்கன்னா அடமானம் வைப்பீங்களா, அதேதான், அதுக்கான வார்த்தை தான் மாறி இருக்கு. நீங்க உங்க தங்கத்தை கொண்டு வந்து முதலீடு செய்யுங்க, அதுக்கு நாங்க உரிய வட்டியை தரோம். அது நீண்ட கால முதலீடு, குறுகிய கால முதலீடு பல்வேறு வகையில இருக்குது. ஏன்னா நீங்க தங்கம் நிறைய வச்சிருந்து அதை கொண்டு போய் லாக்கர்ல, எப்படி தங்கம் நிறைய இருந்து அதை கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல காசு கட்டி நீங்க அதை வைக்கணும். அந்த லாக்கருக்கு வருஷம் நீங்க காசு கட்டணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால அதற்கு பதிலாக நீங்க அடமானம் வச்சிருங்க. அதுக்கு பதிலாக டெபாசிட்ங்கிறாங்க. அடமானங்கிறதுக்கும் டெபாசிட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதுபடி நீங்க கோல்ட கொண்டு வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த மதிப்பை நாங்க கணக்கீடு செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு மார்க்கெட்ல எதுவோ அதுக்கேற்றபடி உங்களுக்கு வருடாந்திர வட்டியை நாங்கள் கொடுத்து விடுவோம். இது 3 to 15 வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை 2015 மோடி அரசு வெளியிட்டுருச்சு. ஆனா அப்படி வெளியிடப்பட்ட அந்த திட்டம் வெற்றி அடைந்ததானா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம்ங்கிறது பல்வேறு பயன்படுத்தப்படுது. அது திருமண நிகழ்வாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம், இல்ல சின்ன குழந்தைங்களுக்கு தரக்கூடிய பரிசு பொருள், இப்படி பல்வேறு நிலைகளில் தங்கம் ஒரு முக்கிய பொருள். இதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் கோயில்கள், மசூதிகள், அதே போல தேவாலயங்கள், இது அனைத்திலும் அங்க இருக்கும் கடவுள்களுக்கு, அது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தங்கத்தை அளிப்பது, கடவுளுக்கு காணிக்கையாக தங்கத்தை அளிப்பதுங்கிறது இந்திய மக்களுடைய சமூக செயல்பாடா இருக்குது. அது உதாரணமாக பல்வேறு கோயில்ல நீங்க தங்கம் வேயப்பட்ட கூரைகள், தங்க பாறைகள், வேலூர்ல கூட தங்கத்திலே ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா தங்கத்தில் கோயில் கட்டினா கடவுளுக்கு அதிக சக்தின்னு முடிவு பண்ணி இவங்களா முடிவு பண்ணி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இப்படி தங்கம் பல்வேறு இடங்களில் நாம் கண் முன்னே முடங்கி கிடைக்கிறது. அந்த தங்கம்லாம் முதலீடா மாற போறது கிடையாது.
ஆனா எதை பற்றி மோடி அரசு பேசவில்லை. அதே போல கார்பரேட் முதலாளிகள், பெரும் பண முதலாளிகள், இந்தியாவில் நம்ம அடிக்கடி சொல்றது, முன்னாடி எல்லாம் டாடா பிர்லாவா நீன்னு கேட்போம், இப்ப நீ என்ன அதானியா, நீ என்ன அம்பானியான்னு கேட்கிறோம். இது போல ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இந்த இந்திய முதலாளிகள், பெரும் முதலாளிகள் வெறும் 1% தான். ஆனா அந்த 1% முதலாளிகள் தான் இந்தியாவின் பொருளாதாரத்தில் 55% தங்கள் கைகளில் வைத்திருக்காங்க என்று பல முறை பல பத்திரிகை வெளிப்படையா கூறிடுச்சு. இவங்ககிட்ட தான் தங்கமும் கொட்டி கிடைக்குது. ஏன்னா சமீபத்துல ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தை நீங்க பார்க்கலாம். அங்க உடுத்தப்பட்ட உடைகள்லாம் பல லட்சங்கள். அதே போல அங்க சீர்சனத்தின்னு சொல்ல கொடுக்கப்பட்டதெல்லாம் பல்லாயிரம் கோடியில கொடுக்கப்பட்டிருக்கு. இது அனைத்தும் மக்களுக்கு முன்னாடிதான் நடக்குது. அது ஒரு மாத கால கோலாகலமா நடக்குது. தங்கம் வாரி இறக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த இன்விடேஷன் பத்திரிகை தராங்கள, கல்யாண பத்திரிகை, அந்த பத்திரிகை கூட தங்க இலைகள் பதிக்கப்பட்டு வெள்ளி சிலைகள் வைக்கப்பட்டு அந்த பத்திரிகை ஒரு பெரிய பொக்கே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இதுக்கு இவ்வளவு தங்கமாச்சுன்னு பெருமையா அவங்க பத்திரிகை வெளியிடுறாங்க. இது எதுவும் ஒன்றிய அரசையோ மாநில அரசு எந்த பிரச்சனையும் உட்படுத்தல. அங்கெல்லாம் தங்கம் ஏன் இப்படி கொடுக்குறீங்க, ஏன் இப்படி செலவழிக்கிறீங்க, அரசு ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கு, அதுல முதலீடு பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு இவர்களுக்கு வாயே வரல. அதுக்கு பதிலாக மீண்டும் மீண்டும் இந்திய அரசின் அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வீடுகளில் முடங்கியிருக்கும், இந்த வீடுகள்ங்கிறது நமக்கு தெரியும், பங்களாக்கள் கிடையாது, உங்கள் பங்களாக்கள் முடங்கியிருக்கும், உங்கள் ரெசார்ட்டில் முடங்கியிருக்கும், அப்படிலாம் வார்த்தைகள் வரல. மீண்டும் மீண்டும் உங்கள் சிறிய வீடுகளில் முடங்கி இருக்கக்கூடிய தங்கத்தை, அது எவ்வளவு குறைவா இருந்தாலும் சரி, ஒரு 10 கிராம் அளவு தங்கம் இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து என்கிட்ட முதலீடு பண்ணுங்க, வங்கிகளை முதலீடு பண்ணுங்க, அதுக்கு நாங்க வட்டி தரோம், அந்த வட்டி வச்சு நீங்க வாழுங்க. அதே போல சர்வதேச அளவுல தங்க விலை மாற்றமாகும் போது அதுக்கிட்ட பாத்துக்கலாங்கிறாங்க. இங்கதான் பிரச்சனை இப்ப நீடிக்குது. 2015-16 இவர்கள் சொல்லும் போது சர்வதேச விலை ஏறிக்கொண்டே இருந்தது. எது வரைக்கும்னா காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல். அதே போல அதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடமா நடந்து கொண்டிருக்கின்ற ரஷ்யா யுக்ரைன் யுத்தம். அதே போல 2026 தொடக்கத்தில் பிப்ரவரி மாதத்தில் தொடங்கிய ஈரான் யுத்தம். இந்த யுத்தங்கள் அனைத்தும் என்ன பண்ணுச்சுன்னா, சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய்க்கான தட்டுப்பாட்டை உருவாக்கிடுச்சு. அதுல குறிப்பா ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்ங்கிறது, ஆக்கிரமிப்பு போருங்கிறது என்ன பண்ணுச்சுன்னா, ஈரான் ஒரு முக்கியமான எண்ணெய் வள நாடு. சர்வதேச அளவுல அது ஆசியா பகுதிக்கு தேவையான எண்ணெய் வளத்தில் 80% தரக்கூடிய நாடு ஈரான். அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் எல்லாமே ஈரான்ல இருக்க ஹெர்மோஸ் நீரிணைப்பு வழியா தான் வெளியே வந்தாகணும். தற்போது அமெரிக்கா அந்த ஈரான் மீது தொடுத்த போரின் காரணமாக அந்த நீரிணைப்பை ஈரான் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு, என்னுடைய கட்டுப்பாடை மீறி யாரும் இங்க போக முடியாது, ஏன்னா எங்க நாடு இப்ப செத்துக்கிட்டு இருக்குது, அதன் மீது போர் தொடுத்துட்டு இருக்காங்க, இந்த வேலையில நீங்கெல்லாம் எண்ணெய் வாங்கி சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், எங்கள் பிரச்சனை தீராவிட்டா உலகத்தில் யார் பிரச்சனையும் நாங்க தீர்க்க மாட்டோம். ஈரான் ஒரு முடிவுக்கு வந்து அந்த நீரிணைப்பை தடை செஞ்சது. அதன் மூலம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஏன்னா பொதுவா நமக்கு தெரியும், இந்த பெரிய பெரிய பணக்காரங்க பணம் எதுல முதலீடு பண்ணுவாங்கன்னா, அந்த சமயத்துல உலகத்துல எது விலை ஏறுதோ, எது விலை ஏறுன்னு எதிர்பார்க்கப்படுதோ அதுல கொண்டு போய் தான் முதலீடு பண்ணுவாங்க. அதனால அதற்கு முன்வரை தங்கத்தின் முதலீடு செய்து கொண்டிருந்த பெரும் முதலைகள், கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்கத்துல முதலீடு பண்றதை குறைச்சிட்டு அதற்கு பதிலாக தங்களுடைய பணங்களை கொண்டு போய் கச்சா எண்ணெயில முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி முதலீடு பண்ண என்னாச்சுன்னா, தங்கத்தோட விலையில சரிவு ஆரம்பிக்குது. இந்த சரிவு மிக கடுமையா பாதிக்கப்படுது. ஏன்னா இந்திய நாணயத்தின் மதிப்பு, நம்மகிட்ட இருக்க அந்நிய செலாவணி மற்றும் தங்க கையிருப்பு, இதை வச்சுதான் அளவிடப்படும். அப்படி இந்த தங்கத்துடைய விலை குறைய நீங்க கையிருப்புல வச்சிருக்க தங்கத்துடைய விலையும் குறைத்து மதிப்பிடப்படும். சர்வதேச அளவில் டாலர் மதிப்பில் ஏற்படக்கூடிய மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது அனைத்தும் இந்திய ரூபாயை பாதிக்கும். ஏன்னா இன்னை வரைக்கும் சர்வதேச அளவிலான வணிகத்திற்கு இந்தியா டாலரை தான் முதன்மையாக பயன்படுத்திட்டு இருக்குது. அதனால முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், மோடி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது என்ன சொன்னா, நாங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா இந்திய ரூபாய் 1 ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் 1 டாலர் கிடைக்கும், அதை நாங்க உறுதி செய்வோம், காங்கிரஸுக்கு ஆளவே தெரியல அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு மோடி ஆட்சிக்கு வராரு. மோடிக்கு ஆட்சிக்கு வரும் பொழுது இந்திய ரூபாயில் 66 ரூபா கொடுத்தா 1 டாலர் அமெரிக்க டாலர் ஒண்ணு வாங்கிடலாம். இன்னைக்கு இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 88 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க 1 டாலர் வாங்க முடியும். 88ல இருந்து 91 ரூபாய் கொடுத்துதான் 1 அமெரிக்க டாலர் நீங்க வாங்க முடியும். அந்த அளவுக்கு இந்திய நாணயத்தின் மதிப்பு சரிந்து கொண்டிருக்கிறது. அது இந்த ஈரான் போர் வந்ததுக்கு அப்புறம் கச்சா எண்ணெய்க்கு நம்ம அதிக விலை கொடுத்து வாங்குறதன் காரணமாக வேற வழியே இல்லாம இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையா சரிஞ்சிட்டு இருக்கு. இந்த சரிதலை இவங்களால நிறுத்த முடியல. அதே நேரத்துல இந்திய மக்களின் தங்கம் மீதான ஆர்வம், ஏன்னா தங்கங்கிறது இங்க ஒரு புனித பொருள், வெறுமனே அது வந்து ஒரு ஆபரணம், அதோடைய விலை மதிப்பு, இதையெல்லாம் தாண்டி தங்கம்ங்கிறது இந்து சமூகத்தில் ஒரு புனித பொருளாக பார்க்கப்படுது. அதனால தங்கத்தை வாரி குவிக்கும் இந்திய மக்களின்
பேராசைக்கு எந்த முடிவும் கிடையாது. இதையெல்லாம் கணக்குல கொண்டுதான் இந்த ஈரான் போர் தொடங்கின சில மாதங்களிலேயே மோடி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறார். இந்திய மக்களே, நீங்கள் உங்களுடைய திருமணங்களில் கூட தங்கத்தின் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள், வீடுகளில் தங்கத்தை முடக்கி வைக்காதீர்கள், நீங்க தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு பதிலா வேற திட்டங்களை முதலீடு பண்ணுங்க, அதுக்கு அரசு உங்களுக்கு உதவி பண்ணுட்டு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டாரு. அந்த அறிக்கை வெளியிட்டு 3 மாதம் கடந்த பிறகு ஒன்றிய அரசு, அதாவது மோடி என்ன அறிவிக்கிறார்னா, என்னுடைய பேச்சை மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், அதனால இந்தியாவில தங்கத்தின் இறக்குமதி குறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சர்வதேச நிதி ஆணையம் மற்றும் சர்வதேச அமைப்புகளை என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஒண்ணு கம்மியான தங்கம் வாங்கல, அவங்க அதிகமாக தான் வாங்கியிருக்கிறாங்க, ஆனா பண மதிப்பிழப்பு காரணமாக, இந்திய ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு காரணமாக அது அவருடைய முழுமையான டேட்டாக்குள்ள வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட என்ன சொல்றதுன்னா, கடந்த 3 ஆண்டுகளில் தங்கத்தின் இறக்குமதி குறைந்திருந்தாலும் தங்கத்தை வாங்கக்கூடிய மக்கள் தொகையும் அதற்கு செலவிடு தொகையும் அதிகமா தான் இருக்குது. இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியல, நமக்கு பெரிய சவாலா இருக்கு. இதன் மூலம் இந்திய ரூபாயின் மதிப்பு இன்னும் அதபாரத்துக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துலதான் இந்த ஜூலை மாதம் மீண்டும் மோடி தலைமை அரசு மக்களை மிக நெருக்கமாக அணுகிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தங்கத்தை வீட்டுல முடக்கி வைக்கிறதுங்கிறது இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு. அதானி அம்பானி தங்கத்தை சேர்த்து வச்சுக்கலாம், அதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்காது. டாடா பிர்லா சேர்த்து வைக்கலாம், அதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்காது. அதே போல வேற ஏதாவது பெரும் முதலாளிகள் சேர்த்து வச்சுக்கலாம். அதே போல பணக்கார வீட்டு கல்யாணங்கள் தங்கம் வாரி இறைக்கப்படலாம். நான் இவ்வளவு 5 கிலோ தங்கம் வரதட்சணை கொடுத்தவங்க கூட ஓப்பனா சொல்லலாம், வரதட்சணை இந்தியாவில் தடை செய்யப்பட்டாலும் அதை வெளிப்படையாக சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்கள் எல்லாம் தங்கத்தை கொண்டு சென்று வங்கிகளில் இந்திய அரசு வசம் ஒப்படைத்தாலே போதும், இந்தியாவின் பொருளாதாரம் மீண்டும் சரிவிலிருந்து வெளியே வந்துடும். ஆனா இதை எதையும் வலியுறுத்துவதற்கு இந்த அரசு தயாரா இல்லை. இந்த அரசு மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, சாமானிய மக்களா இருப்பாங்கல்ல, மாதம் ஒரு 1000 ரூபாய் போட்டு வருஷத்துக்கு ஒரு 1/2 கிராம் தங்கம், 1 கிராம் கூட வாங்க முடியாது. இன்னைக்கு தங்கத்தோட பாத்தீங்கன்னா 1 கிராம் 1,30,000 கிட்ட இருக்குது. 30,000 25,000 ஆவண தங்கமா இல்ல தங்க கட்டியரை பொறுத்து மாறும். இந்த விலை விற்கிற போது கண்டிப்பாக 1 சவரன் நகையெல்லாம் யாரும் முழுமையாக ஒரு ஏழை குடும்பம் வாங்க முடியாது இந்தியால. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, மாத சீட்ல 500, 1000, 5000, 10,000 எதையோ ஒண்ணு போட்டு வருஷத்துக்கு 1 கிராமோ இல்ல 1 பவுனோ சேர்க்க முடியுமாங்கிற முயற்சியில தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களை நோக்கிதான் மோடி குரல் எழுப்புறாரு. ஏன்னா இந்தியாவில இருக்கிற 80% மக்கள் இந்திய அரசின் கணக்கீட்டுப்படி அவர்கள் இன்னும் வளமான வாழ்க்கைக்கு வரவில்லை. இது இந்திய அரசோட கணக்கீடு. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட தான் நீங்க சேர்த்து வச்சிருக்க தங்கத்தை தாங்க, நீங்க சேர்த்து வச்சிருக்க தங்கத்தை தாங்கங்கிறாங்க. நமக்கு நன்றாகவே தெரியும், நீங்கள் வாழ்கின்ற ஒரு மத்தியத்தர வாழ்க்கையில உங்க அண்டை வீட்டார் யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக அவர்கள் ஒரு 50 பவுன் 60 பவுனை தாண்டி யாரும் வச்சிருக்க முடியாது. இன்னும் ஏழைபாளை வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் அவருடைய திருமணம்ங்கிறது 5 பவுன் போட்டு கல்யாணம், 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், தாலி ஒரு அரை பவுன்ல எடுத்தேன், இவ்வளவுதான் உங்க சொல்லாடல் இருக்குது. இதை மீறி எந்த தங்கத்தையும் ஒரு வீட்டுல வைக்க முடியாது. ஏன்னா வீட்டுல பொருள் வச்சாலே காணாம போயிருது, திருட்டு போயிருதுங்கிறப்ப எந்த ஒரு சாமானிய மக்களும் மோடி அவர்கள் எதிர்பார்ப்பது போல தங்கத்தை மூட்டை கட்டி வீட்டில் வைத்திருக்கவில்லை. இது எல்லாம் அரசுக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், இந்த அரசு இயந்திரத்துக்கும் தெரியும். ஆனாலும் கூட பணக்காரர்களிடம் தங்கத்தை வசூல் செய்ய இவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை. இதை மூடி மறைப்பதற்காக இந்தியாவின் பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சாமானிய மக்களே, உங்களுடைய தங்கங்களை அரசின் முதலீடு செய்யுங்கள் மீண்டும் மோடி அரசு கோரிக்கை வைத்திருக்குது. அதே போல தங்கம் மட்டும் இல்ல, மீது எல்லா விஷயத்திலும் இந்திய மக்களை உங்கள் கையிருப்பில் இருக்கிற பணத்தை நீங்க அரசிட்ட முதலீடு பண்ணுங்க, இந்திய மக்களை நீங்கள் நிலத்தில் வைத்திருக்க பணத்தை அரசிட்ட முதலீடு பண்ணுங்க. தொடர்ச்சியாக இந்தியாவில் வாழக்கூடிய 80% சாமானிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சொல்லுவாங்கல்ல, மிச்சம் மீதி கொஞ்சம் இருக்குன்னு, அதை கூட பறிப்பதற்காகத்தான் மோடி அரசு மீண்டும் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த தங்க நகை திட்டத்தின் கீழே இந்திய ஏழை எளிய மக்களிடம் கைவசம் இருக்கக்கூடிய குந்துமணியை கூட தூண்டில் போட்டு பிடுங்க பார்க்கிறது. இதுதான் இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் வெளிப்படையாக விளக்கி இருக்கிறாங்க. ஆகவே மோடி அரசே, இந்திய ஆளும் வர்க்கமே, உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாம் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நாங்க ஒரு முறை கூடுதலா சொல்றோம், இந்தியாவின் பொருளாதாரம் சமமடைய வேண்டும், இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சியை சமப்படுத்தி மீண்டும் மேலே எழும்ப வேண்டும் என்றால் நீங்கள் கை வைக்க வேண்டிய இடம் ஏழை எளியவர்கள் கிடையாது. இந்த ஏழை எளியவர்கள் நீங்க என்னதான் பறிமுதல் பண்ணாலும் நாட்டின் செல்வத்துல வெறும் 16% கையில இருக்கு. மீதி இருக்க 84% செல்வத்தை விழுங்கி ஏப்பம் விட்டு கொண்டிருக்கின்ற அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் நீங்கள் கூடுதல் வரியும் அதே போல அவர்கள் கையிருப்பில் உள்ள தங்கத்தையும் நீங்கள் பறிமுதல் செய்தால் இந்தியாவின் பொருளாதாரம் ஒரே நாளில் மீட்சி அடையும். இது அனைத்தும் தெரிந்திருந்து மீண்டும் ஏழை பாலைகளை அவருடைய ஒரு குற்ற உணர்ச்சி தள்ளுற மாதிரி, நீங்க வீட்டுல வச்சிருக்க தங்கத்தாலாம் இந்தியா போலதான் சரின்னு சொல்லி அவங்களை ஒரு குற்ற உணர்ச்சி தள்ளுவது என்பது நாகரிகமான செயல் அல்ல. ஆகவே ஒன்றிய அரசு தனது திட்டத்தையும் முடிவையும் மாற்றிக்கொண்டு
இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்கார முதலீடுகளை தங்கத்தை முதலீடு செய்து இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்பதே சாமானியர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.